கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். நம்முடைய வேண்டிய ஜெபம் கேட்கப்படாமல் போயிருக்கலாம். அல்லது நம்ம பட்ட பிரயாசங்கள் வீணாய் போயிருக்கலாம். எத்தனையோ தடைகள் வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடி, வீடு கட்ட முடியாதபடி, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி, அல்லது நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப முடியாதபடி, இப்படி அநேக பாடுகள், நிந்தனைகள், வேதனைகள் மத்தியில் நாம் கடந்து வந்திருப்போம். தீராத வியாதிகள், கர்ப்பத்தின் கனி, திருமண காரியங்கள் என்று அநேக விதமான பாடுகளோடு நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்திருப்போம். இது என் வாழ்க்கையில் நடக்கவில்லையே, எனக்கு யார் உதவுவார், யார் எனக்கு கரம் பற்றி தூக்குவார் என்று நமக்குள்ளே ஒரு எண்ணம், ஒரு இயக்கம் காணப்படும். இந்த நேரத்தில் எனக்கென்று எவர் பரிந்து பேச முடியும், யார் அன்பு காட்டுவார் என்று பலதரப்பட்ட இயக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கின்றார். தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லி, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். உங்கள் கவலைகள், கண்ணீர், உங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து கொள்வார். அதை நீங்கள் செய்வார், விடுவிப்பார். உங்கள் துக்கங்களை எல்லாம் நீங்கள் செய்வார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அவர் உங்கள் சமீபமாக இருக்கின்றார், உங்கள் அருகில் இருக்கின்றார், உங்களோடு இருக்கின்றார், உங்கள் கூடவே இருக்கின்றார். அவர் நிழலாக உங்கள் பட்சத்தில் இருக்கின்றார். நீங்கள் அதை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவர் கட்டாயம் உங்கள் குறைகளை நிறைவாய் மாற்றிக் கொடுப்பார். நீங்கள் கலங்க வேண்டாம், திகைத்து போக வேண்டாம். அவருக்குள் நீங்கள் நிலைத்திருங்கள். அவரின் நம்பிக்கையோடு கர்த்தாவே என்று கதறுங்கள். கட்டாயம் உங்கள் தேவன் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கூட இருந்தே எல்லா காரியத்தையும் ஜெயமாய் மாற செய்வார் என்று சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம் எல்லோரும் ஆசைப்பாராக. ஆமீன்.